ஜெயா, அவசரப்பட்டு எடுத்த முடிவு எடுக்காத. ஏன் செந்தில்? நான் முழுசா சொல்றதை கேளு ஜெயா. உன் மனசுக்குள்ள இவ்ளோ கோவத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு தான் இவ்ளோ நாளா என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா? இல்ல ஜெயா, நான் பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது எல்லாத்தையும் நிறுத்திருக்கலாமே. ஜெயா, எல்லாரையும் வர வச்சு ஊர் அழைச்சு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் எப்படி எல்லார்கிட்டயும்? ஜெயா, நிஜமா ஐ லவ் யூ ஜெயா. போய். இல்ல ஜெயா, சத்தியமா இல்ல. இத நான் எப்போ எழுதின லெட்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த லெட்டர் கொடுக்க தான் என் ரூமுக்கு வந்தேன். இல்ல ஜெயா, நான் வந்தேன், ஆனா கொடுக்கல. என்ன பார்த்து பாவப்பட்டு விட்டுட்டியா? அப்படிலாம் இல்ல ஜெயா. என் அப்பா சொல்லியிருப்பாரு, கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த நிச்சயத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன்னு. அதனால பரிதாபப்பட்டு நீ இந்த லெட்டரை என்கிட்ட கொடுக்கல. ஜெயா, என்ன கொஞ்சம் பேச விட. உனக்கு என்ன பிடிக்கல செந்தில். நீ கோவமா இருந்திருக்க. ஆனா நான் தான் முட்டாள்தனமா எதையும் புரிஞ்சுக்காம உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க. ஜெயா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன மாதிரி நீயும் ஆசை ஆசையா இந்த நிச்சயத்துல கலந்துக்க வந்தேன்னு நினைச்ச. அப்படி இல்ல. நீ கீழே வா, பொறுமையா பேசலாம். நான் என்ன சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த லெட்டர்ல இருக்கே. இல்ல ஜெயா, நான் சொல்ல நினைச்சது இது இல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்தணுங்கிற எண்ணத்தோட தான் நீ இந்த மண்டபத்துக்கு வந்த. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. விருப்பம் இல்லாம தானே நீங்க வந்த? இல்ல ஜெயா, நான் மனசு மாறி. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. விருப்பம் இல்லாம தானே நீங்க வந்த? ஆமா.